வீடியோல நம்ம இப்படி இருக்கிற மேப்பை இந்த மாதிரி டிஜிட்டல் டெக் மேப்பா மாத்த போறோம். இதுல இருக்கிற ஹைலைட்டே இதுல நம்ம எந்த ஒரு பிளகினுமே யூஸ் பண்ண போறதில்ல. ஜஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிற சில அசெட்ஸை வச்சு சிம்பிளா இந்த அனிமேஷனை நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதே மாதிரி இந்த வீடியோட எண்ட்ல நீங்க கண்டிப்பா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல இருக்கிற சில அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ், ட்ரிக்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம 3D கேமரான்னு நிறைய விஷயத்தை கத்துக்க போறீங்க. டைமை வேஸ்ட் பண்ணாம ஆரம்பிக்கலாம் நம்ம வேர்ல்ட் மேப் அனிமேஷனை. ஸோ மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த அனிமேஷனை தான் கிரியேட் பண்ண போகிறோங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி சாம்பிள் பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் கம்போசிஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு டிஜிட்டல் மேப் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா எல்லாமே ஓகே தான். ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கிறேங்க. ஸோ முதல்ல நம்ம பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த நியூ இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போயிட்டிங்க அப்படின்னா சாலிட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே மேலே வந்து பிஜின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க பேக்ரவுண்டுக்காக. அப்புறமா இங்கே கலர் பார்த்தீங்கன்னா நான் டார்க் ப்ளூ வச்சுருக்கேன். இப்போ ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கிரிட் வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாலிட் லேயரை க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம பிளாக்கில் வச்சுக்கலாம். பிளாக்கில் வச்சுட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணி ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரீநேம் ஆப்ஷன் வந்துடும். இதில் கிரிட்டு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது இந்த கிரிட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட் போயிட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து சர்ச் பாக்ஸில் கிரிட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஜெனரேட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்கிற கிரிட்டை அப்படியே தூக்கி இந்த லேயர் மேலே போட்டுருங்க. இப்போ உங்களுக்கு சூப்பரான ஒரு கிரிட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைஸ் ஃப்ரம், ஸோ அதை வந்து வித் அண்ட் ஹைட் ஸ்லைடர்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வித் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேம் ஹைட்டோட அதே வேல்யூக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 24ன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்டர் வந்து 1ன்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடைசியாக இந்த ஒப்பாசிட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து 20ஆக மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு கிரிட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அதுக்கடுத்த ஸ்டெப்பாக நம்ம வந்து இந்த பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் வீடியோ, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஜிட்டல் பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்லா அசெட்ஸுமே நான் இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா அசெட்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோட நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் தாராளமாக அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து தான் நம்ம மேப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் இல்லஸ்ட்ரேட்டரில் இதை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கம்போசிஷன் தான். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ அதுக்கடுத்ததாக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிஜிட்டல் பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய டாட்டாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் சின்னதாக வேணும். ஓகேங்களா? அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட் போயிட்டு மோஷன் டைல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை தான் நான் இந்த வீடியோவில் அப்ளை பண்ண போகிறேங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த வித் அண்ட் ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஜஸ்ட் நம்ம 300 × 300 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இங்கே எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வந்திருக்காது. ஏன் அப்படின்னா இது என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னா இதை நம்ம கொஞ்சம் ஸ்கேல் அவுட் பண்ணால் நமக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்களா, ஸோ இது வந்து எஃபெக்ட் இல்லாமல் ஓகேங்களா இதோட முடிஞ்சிடுது. இதை நம்ம எனேபிள் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு ஓரளவுக்கு இந்த குட்டி குட்டியாக டாட்ஸ் தெரிகிற மாதிரி நான் மாற்றினதுக்கு அப்புறமா நான் ஸ்கேல் வந்து ஒரு 40 வச்சுருக்கேன். ஓகேங்களா? 40 நான் மாற்றிக்கிறேன். ஓகே, 40 எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மேப் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். சாரி, இந்த லேயரை நான் வந்து கரெக்டாக ரீநேம் பண்ணலை இல்லஸ்ட்ரேட்டரில், அதனால் இப்படி இருக்குது. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் ரீநேம் பண்ணிக்கோங்க. ஸோ கன்ஃபியூஷன்ஸை நம்ம தவிர்க்கலாம். எதுக்காக நான் இதை வந்து முதல்ல நான் டூப்ளிகேட் பண்ண அப்படின்னு சொல்லிடுறேன். முதல்ல மேலே இருக்கிறது வந்து எனக்கு இந்த அவுட்டர் லைன் தனியாக வேணும், வீடியோவில் நான் காமிக்கணும். இது வந்து நான் ஆல்ஃபா மேட்டாக யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா இப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு நான் மேலே இருக்கிற இந்த மேப் லேயரை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபஸ்ட்டு மேப் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து நான் ஒரு ஆல்ஃபா மேட்டாக நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ பேக்ரவுண்டுக்கு இந்த ட்ராக் மேட்டுன்னு இருக்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதில் லைட்டாக இந்த முறுக்கு சுற்றுன மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த லேயர் 1 மேலே நீங்கள் போட்டால் போதும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோ கரெக்டாக அந்த மேப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கட் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ இதை தான் ட்ராக் மேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணணுமோ அதை நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஈஸியாக அந்த ஷேப்புக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா?
ஸோ இப்போ அதுக்கடுத்து தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு மேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த லேயர் 2 இருக்கிறத நான் வந்து எனேபிள் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மறுபடியும் நமக்கு மேப் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் இந்த பிளாக் வந்து எனக்கு வேண்டாம், ஜஸ்ட் இந்த அவுட்டர் லைன் மட்டும் எனக்கு கொஞ்சோண்டு தெரியணும். ஸோ அதை நான் எப்படி எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படின்னா இந்த மோட் இருக்குது பார்த்தீங்களா, அதை போய்ட்டு அதாவது இந்த லேயர் 2ஓட மோடில் போய் இதை நான் கிளிக் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதை நீங்கள் ஃபோட்டோஷாப் அண்ட் ப்ரீமியர் ப்ரோ எல்லா இடத்துலையும் நீங்கள் இதை பார்த்துருக்கலாம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே நடக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கலர் டாஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்க போகிறேங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம சின்னதாக ஒரு அனிமேஷனை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். லைக் ஷேப் லேயர்ஸ் வச்சு, அதாவது நம்ம அந்த ரெட் கலர் டாட்டட் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஸோ அது வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் எப்படி வேணாலும் அனிமேட் பண்ணிக்கலாம், என்ன ஷேப் வேணாலும் வச்சுக்கலாம். இதை நான் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக நான் ஒரே ஒரு ஷேப் லேயரை மட்டும் நான் அனிமேட் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு சர்க்கிளை க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ எனக்கு ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி வந்துடும். இந்த ஸ்டாப் வாட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டு இந்த ஸ்கேல் ப்ராப்பர்ட்டியை நான் 0வாக மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேசிக்கான ஒரு ஸ்கேல் அனிமேஷன் வந்துருச்சு. இது எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக வரணும், அதே நேரத்தில் இது வந்து லூப் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு சின்ன ஸ்டெப் தான், ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த 2 கீ ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணிவிட்டு F9 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஈஸி சப்ளை ஆயிரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் கிராஃப் எடிட்டர் கர்வை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நான் மறுபடியும் டைம்லைன் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்டாப் வாட்சை ஜஸ்ட் கிளிக் பண்ணிடக்கூடாது, ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் பாக்ஸ் வந்துடும். ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய எக்ஸ்ப்ரெஷனை நம்ம டைப் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். லூப் அவுட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன நீங்கள் பண்ணோம் அப்படின்னா இந்த பிங் பாங் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நம்மளோட அனிமேஷன் லூப் ஆகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த அனிமேஷனோட ஸ்பீடோ இல்லை ஸ்லோவோ உங்களுக்கு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த கீ ஃப்ரேம்ஸோட டிஸ்டன்ஸை நீங்கள் அதிகப்படுத்தினீங்கன்னா இந்த அனிமேஷன் ஸ்லோவாக நடக்கும், கிட்ட எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஸ்பீடாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்ததாக இந்த ஷேப்பையுமே வந்து நம்ம லைட்டாக இந்த மேப்போட மர்ஜ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மோடை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? லைக் நீங்கள் இப்படி சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மோடாக இங்கே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் எது நமக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்றத. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் இதுவே சூஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இந்த அனிமேஷன் அதாவது மேப் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், டிஜிட்டலாக மாற்றிட்டோம், அண்ட் ஹைலைட் பண்ணுற அந்த போர்ஷனை நம்ம அனிமேட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மெயினான அனிமேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா முதல்ல ஒரு நல்ல லேயரை க்ரியேட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி நியூக்குள்ளே போய்க்கோங்க. நல்ல ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நல்ல லேயரை க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணால் எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணி 3Dயாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, இந்த டாகிள் சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 3D எனேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே 3Dயாக மாற்றிட்டோம். அதுக்கடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே அதாவது இதில் இருக்கிற எல்லா லேயர்ஸுமே எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த நல்லோட பேரண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எதுக்காக நம்ம பேரண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த நல்ல மூவ் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த நல்ல நான் மூவ் பண்ணும்போதே அது கூடவே எதுவும் மூவ் ஆகும். ஸோ அதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அனிமேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பொசிஷனை ரெடியாக வச்சுக்கணும். ஸோ இது வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, இது உங்களுடைய ஆப்ஷன் தான், உங்களுடைய நீட் தான். உங்களுக்கு எப்படி அந்த அனிமேஷனை காமிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அனிமேட் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா நம்ம எந்த இடத்த ஹைலைட் பண்ணியிருக்கோமோ, அதாவது நான் இந்த இடத்த ஹைலைட் பண்ணியிருக்கேன், ஸோ அந்த இடத்துக்கு நான் போகணும். ஸோ அது சென்டராக இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு சென்டர் ஆகிடுச்சு, எனக்கு இது போதும். ஸோ ஃபிட் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் அனிமேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் உங்களுக்கு என்னெல்லாம் அனிமேஷன் பண்ணுவோம், பொசிஷன் வேணும்னா பொசிஷன், இல்லைனா ரொட்டேஷன் வேணும்னா ரொட்டேஷன், எது வேணுமோ நீங்கள் அதை இந்த ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணி கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் வந்து உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாய்ஸ் ஓவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன அனிமேஷன் வேணுமோ அதோட வேல்யூஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு இந்த இடத்துல அனிமேஷன் ரெடி ஆயிருங்க. இப்போ நம்ம ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு இது பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேங்க.
ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கேமராவை ஆட் பண்ணி டெப்த் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, நியூ போயிட்டு கேமராவை ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு ஓகேவை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஷார்ட்கட்டில், அதாவது கீபோர்டில் ஏ வந்து டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் வந்துடும். இதில் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி பிளர் ஆன மாதிரி இருக்கும். அது என்ன ஆகுது அப்படின்னா டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் அப்பேச்சரை கொஞ்சம் அதிகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே அதிகமாக பிளர் ஆகும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸை கிட்ட எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ எந்த இடத்துல நமக்கு ஃபோக்கஸ் ஆகணும் அப்படின்றத நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸுக்கு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ ஃபோக்கஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சிம்பிள் தான். ஸோ இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக அனிமேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸை அனிமேட் பண்ணிக்கலாம். எண்டு வரும்போது கரெக்டாக எந்த இடத்துல நமக்கு ஃபோக்கஸ் வேணுமோ அந்த இடத்துல வர மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோக்கஸ் வந்துட்டு நம்மளுடைய சென்டர் பாயிண்ட்டுக்கு அது வந்துட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளாக நீங்கள் ரொம்பவே ஈஸியாக நீங்கள் ஃபோக்கஸ், அதாவது டெப்த் ஆஃப் ஃபீல்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இது இன்னும் கொஞ்சம் கூட பூஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ரைட் கிளிக் பண்ணி நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அண்ட் அதுக்கடுத்ததாக நான் க்ளோ ஆட் பண்ண போகிறேன். ஸோ எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்டில் போய் க்ளோன்னு டைப் பண்ணிவிட்டு க்ளோ ஆப்ஷன் வந்துடும். அதை அப்படியே தூக்கி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா இப்போவே ஆல்ரெடி லைட்டாக க்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு தேவைப்படுற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா இந்த லைன்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் கூட நல்லா பூஸ்ட்டாக தெரியுது. ஸோ எனக்கு என்னமோ இந்த ரெட்டை கொஞ்சம் கூட நம்ம சேஞ்ச் பண்ண கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் லைட்டாக சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது பெஸ்ட்டாக இருக்குது இல்லையா? ஸோ இது என்ன இதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஆடு. ஓகேங்களா, இந்த ஆட் ஆப்ஷன் வந்து நல்லா இருக்குது, அதாவது ஆட் மோடு வந்து நல்லா இருக்குது. ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் கூட க்ளோவாக மாற்றுறதுக்கு இந்த க்ளோ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதுலேயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தனியாக. ஓகே, இப்போ நல்லாவே ஹைலைட்டாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி தாங்க அனிமேஷன் அண்ட் வீடியோ எடிட்டிங் எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்கும்போது அதில் இன்னுமே நமக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்ஸ் கிடைக்கும். அதை வந்து இன்னும் எப்படி அழகுபடுத்தலாம்னு தோணும். ஓகேங்களா, ஸோ எப்போவுமே ஒரு வீடியோ எடிட்டிங்கோ இல்லை அனிமேஷனோ வந்துட்டு ஒன் டைம் பண்ணும்போதே நமக்கு பெஸ்ட்டான அவுட்புட் கிடைக்குமானா இல்லை. நம்ம அதை ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்க்கும்போது அதில் நமக்கு நிறைய ஐடியாஸ் வரும். ஓகே, இது ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், அது மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்ற நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ நீங்களுமே உங்களுடைய ஒர்க்கில் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ட்ரையல் அண்ட் எரரை நீங்கள் பண்ணி பார்க்கலாம். அது பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட் கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த டே கிடைக்கும். ஓகேங்க, இது எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஒருவேளை நம்ம வந்து இந்த அனிமேஷன்லாம் முடிச்சிட்டோம், அனிமேஷன் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னொரு சர்க்கிள் ஆட் பண்ணணும்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த ஷேப் லேயரை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் டியை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னொரு லேயர் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் தாராளமாக உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி உங்களுடைய சர்க்கிளை உங்களுக்கு தேவைப்பட்ட இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே ஸ்கேலை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இந்த என் கீ ஃப்ரேம் போய்க்கோங்க, ஏன்னா அதுதான் நம்மளோட ஃபைனல் வேல்யூ. அது நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ இன்னொன்று வேணுனாலும் கண்ட்ரோல் டி அண்ட் இதை ஜஸ்ட்டு நம்ம மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். ஸ்கேலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம், ஏதோ கம்மியோ அதிகமோ எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அனிமேஷனை கொஞ்சம் கூட டைனமிக் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க, அதாவது 1 by 1 வர மாதிரி. இதில் கலர் கரெக்ஷன் ஆட் பண்ண போகிறோம். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே போய் கலர்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா கலர் பேலன்ஸ்ன்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே போட்டுருங்க. போட்டுட்டு உங்களுக்கு என்ன மாதிரி கலர் டோன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேசிக்கான ஒரு கலர் கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் வேணுனாலும் க்ரீனாக மாற்றிக்கலாம் மொத்தத்தையும். இல்லை நம்ம டெமோவில் பார்த்த மாதிரி ப்ளூ ஹைலைட்டடாக இருக்கணும் அப்படின்னா ப்ளூ, ஏன்னா பொதுவாக டிஜிட்டல் அப்படின்னும்போது கொஞ்சம் ப்ளூ இருந்ததுன்னா கொஞ்சம் கூட பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது வந்து ஒருத்தரோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ எப்படி உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த கலர் பேலன்ஸில் நான் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன்னா இல்லை, ஜஸ்ட் எனக்கு கண்ணுக்கு எது நல்லா இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க, இப்போ நம்மளுடைய அனிமேஷன் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான், ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இதில் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரஃப்பான டெக்ஸ்சர் எடுத்துகிட்டு வர்றதுக்கு இந்த டெக்ஸ்சரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் நீங்கள் என்ன டெக்ஸ்சர் வேணாலும் ஆட் பண்ணலாம், அது உங்களுடைய ஆப்ஷன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் இதை கொஞ்சம் ஸ்கேல் அப் பண்ணிட்டு இதுலேயுமே மோடில் போய் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஆட் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஆடே பெஸ்ட்டாக இருக்குது. இது வந்து நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல, சும்மா ஒரு ரஃப்பான ஃபீல் எடுத்துகிட்டு வர்றதுக்காக இதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் வேணாலும் அனிமேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கூட ஸ்கேல் அப் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு சின்ன மூமெண்ட் இதுக்கு நம்ம கொடுக்கலாம். லைக் இங்கே பொசிஷன் கீ ஃப்ரேம் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 6ல் தானே முடித்தோம்.
இது வரைக்கும் இந்த லைட்டாக அனிமேட் ஆகிட்டு இருக்க மாதிரி நம்ம ஒரு சின்ன ஒரு மூமெண்ட்டை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்ப்போங்க. ஸோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ மக்களே, இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி அனிமேஷன் அண்ட் வீடியோ எடிட்டிங்கை டெப்த் அண்ட் டீட்டெயிலாக கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை பேசிக்ஸ்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏவி.